எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம சங்கத்தமிழ் இரவு வந்து பல பேருக்கு கொஞ்சம் புரியலங்கிற மாதிரி சில பேர் இன்புட் கொடுத்துருந்தாங்க. அதனால வந்து நம்ம சங்க இலக்கிய இரவு பேசிக்ல இருந்து பிகினர்ஸ்க்காக அவங்களுக்கும் புரியுற மாதிரி நம்ம சங்கத்தமிழ் இரவு வந்து நடத்திட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன சின்ன மாறுதல்களோட பிரெயின் ஸ்டார்மிங் அந்த மாதிரி கேம்ஸோட கொஞ்சம் கொஞ்சம் புதுமையாக எடுத்துட்டு போகலான்னு இன்னைக்குலேருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி வந்து நான் சரண்யா 2 பேருமா சேர்ந்து தொகுத்து வழங்க போகிறோம். நான் பிரவீனா. சரிங்களா? இப்போ வந்து ஏற்கனவே நவீன இலக்கிய இரவுல சேர்ந்துருக்கவங்க எல்லாருமே நாங்கள் சங்கத்தமிழ் கற்றுக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் நீங்கள் பேசுறது வந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறதுனால எங்களுக்கு புரியல, ஃபோக்கஸ் பண்ண முடியல, பிளைண்ட் ஆகுது, சமயத்தில் நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு மறந்து போகுது அப்படிலாம் சொன்னதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக இதை பார்த்து ரொம்ப பேசிக்லேருந்து அப்படியே டிசைன் பண்ணிட்டு போயிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொகுக்கும் போது நானும் சரண்யாவும் மாத்திரம் ஒளிச்சித்திர மாதிரி சின்னதை அப்படியே சின்ன சின்ன விஷயங்கள் பேசிட்டு வருவோம். யாரோட பேர் சொல்லி கூப்பிடுறோமோ அவங்க மட்டும் பகிருங்க. பகிர்ந்த பின்னாடி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து கருத்து சொல்கிறதுக்கு டைம் தரும்போது அப்போ வந்து நீங்கள் எல்லாத்தையுமா சேர்த்து ஒரே டைம்லேயே சொல்லிடலாம். அந்த வழியில் வந்து நம்ம ஒரு கொஸ்டினுக்கும் நம்ம நேர விரயத்தை வந்து குறைச்சிக்கலாம். அப்படிங்கிறதுனால இன்னைக்கு இந்த வழி உருவாக்கியிருக்கோம். பார்க்கலாம் இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். உங்கள் எல்லாரோட ஒத்துழைப்பும் வேணுங்க. சரண்யா ஆரம்பிக்கலாமா? சரண்யா ஆரம்பிக்கலாம். பிரவீனா வணக்கம்ங்க. ஓகே, மற்றவங்க எல்லாருமே கொஞ்சம் மியூட்ல போயிருங்க. நானும் சரண்யா மட்டும் இப்போ பேசிக்கிறோம். யாரோட பேர் கூப்பிடுறோமோ அவங்க மட்டும் வந்து பகிருங்க. நன்றிங்க. சரண்யா சொல்லுங்க. பிரவீனா, நம்மளோட நண்பர்களுக்கெல்லாம் சங்கத்தமிழ் வந்து என்னன்னு கொஞ்சம் சின்ன சின்ன சந்தேகங்கள்லாம் இருக்கிறதாவும் அதையெல்லாம் தீர்த்துக்கணும்னு பேசிக்கிறாங்க. அதனால நான் அவங்களுக்குலாம் உதவி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா பண்ணலாம் பிரவீனா. நம்ம பண்ணலாம். நம்ம தான் நம்ம இலக்கிய இரவு வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். நம்ம பண்ணலாம் பிரவீனா. அருமை அருமை சரண்யா. அதனால இப்போ நம்ம சங்கத்தமிழ்னா என்ன அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சங்கத்தமிழ்னா என்ன, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? சங்கத்தமிழ்னா நான் நினைக்கிறேன் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத காலத்துக்கு முன்னாடி எழுதின இலக்கியம்னு நினைக்கிறேன். சங்கத்தமிழ் அதுதான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சுருங்க சொல்லி நிறைய சொல்ல வைக்கிற மாதிரி இருக்கு, வித்தியாசமான வார்த்தைகள் இருக்குது. அதுதான் சங்கத்தமிழ் நினைக்கிறேன். நம்ம பேசுற தமிழ் இல்ல. அருமையா சொன்னீங்க சரண்யா. ஆனா நம்ம சங்கத்தமிழ் அப்படிங்கிறதுக்கு என்ன புத்தகம் எல்லாம் சங்கத்தமிழ் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அப்படி சொன்னா மேபி அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையா புரியுமோ என்னமோ. அதனால 18 மேற்கணக்கு அப்படின்னு நாம எந்த நூல்களை சொல்றோமோ 18 புத்தகங்களை, அதுதான் சங்கத்தமிழ். அதுக்கு பின்னாடி வந்த ஓகே, அந்த 18 மேற்கணக்குன்னு சொல்லப்படுற 18 நூல்கள் மட்டும்தான் சங்கத்தமிழ் நூல்கள். அது என்ன 18 நூல்கள்? அதுதான் 10 பாட்டும் 8 தொகையும். அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம லோகாம்பிகா நமக்காக ஒரு திருக்குறள் சொல்ல வராங்க. லோகாம்பிகா வாங்கப்பா. வணக்கம்ங்க. நான் லோகாம்பிகா. இன்னைக்கு வந்து அதிகாரம் 103 குடி செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்துல 1024வது குறள் பகிரலாம்னு நினைச்சிருக்கேன். குறள்: சூழாமல் தானே முடிவெய்தும் தம் குடியை தாழாது முயற்றுபவர்க்கு. அதுக்கு அர்த்தம் வந்து நம் குடியை உயர்த்துவதற்கு இடைவிடாமல் முயல்கிறவர்களுக்கு அதன் வழிபற்றி அவர் ஆராயும் முன்பே தெய்வ உதவியால் அது தானாகவே முடிந்துவிடும். இன்னொரு முறை சொல்றீங்க. தம் குடியை உயர்த்துவதற்கு இடைவிடாமல் முயல்கிறவர்களுக்கு அதன் வழிபற்றி அவர் ஆராயும் முன்பே தெய்வ உதவியால் அது தானாகவே முடிந்துவிடும். இதுக்கு வந்து நான் ஒரு சின்ன உதாரணம் வந்து என்னையே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த சங்க இலக்கியம் வந்து தமிழர்களின் வாழ்வியல் நூல் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இப்போ சமீப காலமா தான் எனக்கு வந்துச்சு. நான் அதை உணர்ந்தேன். அப்படி இருக்கும்போது இவ்வளவு காலம் நம்ம அதை வந்து மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது அட்லீஸ்ட் என் குழந்தையாவது சங்க இலக்கியத்தோடு சேர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு இருந்துச்சு.
ஆனா அது வந்து எப்படி ஆரம்பிக்கிறது, எங்க ஆரம்பிக்கிறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தப்பதான் என் ஹஸ்பண்டுக்கு இந்த தமிழ் ஆர்வலர் குழுல இணையறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. அப்போ எங்களுக்கு தெரியாது அங்க சங்க இலக்கியம் பத்தி எல்லாம் சொல்லுவாங்க அப்படிங்கறது எங்களுக்கு தெரியாது. ஆனா முதல் முறையா இலக்கிய இரவுல நாங்க கேட்கும் போதுதான் சங்க இலக்கியம் பத்தி எல்லாம் அவங்க ரொம்ப பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. இதைத்தானே நம்ம இவ்வளவு நாள் தேடணும், நம்ம தேடினது நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ரொம்ப வியப்பா இருந்துச்சு. அதை ஆர்வலர் குழுவிட்ட நான் பகிரணும்னு ஆசைப்பட்டப்போ எப்படி பகிரலான்னு யோசிச்சப்போதான் சரி ஒரு குரல் தேடுவோமே அதுக்காக அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காரணத்துக்கான குரலை நான் தேடினப்போ இந்த குடி செயல் வகையில 1024வது குரல் எனக்கு பட்டுச்சு. அந்த குரல் இன்னொரு முறை சொல்றீங்க. சூழாமல் தானே முடிவெய்தும் தம் குடியை தாழாது உஞற்றுபவர்க்கு. நன்றிங்க. நன்றி லோகா. பிரவீனா, 10 பாட்டுன்னா மன்னிக்கும் 11 மேல் கணக்குன்னா சொல்லிட்டோம். 10 பாட்டு 8 தொகைன்னு. அது என்ன பிரவீனா, அது என்ன பிரிவு? 10 பாட்டு 8 தொகை என்ன, ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியுமா? 10 பாட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய அடிகளாலையும் பெரிய பெரிய பாடல்களாலையும் ஆன 10 நூல்களை கொண்டது 10 பாட்டு. 8 தொகைங்கிறது தொகை நூல்கள். அப்பப்ப எழுதின நூல்களை தொகுத்து 8 நூல்களா வகுத்து நம்மளுடைய வசதிக்காக வச்சிருக்காங்க. 10 பாட்டுங்கிறது பொதுவா ஒரு புலவரால் எழுதப்பட்டதாகவும், தொகை நூல்கள் பல புலவர்களால் பல்வேறு காலங்கள்ல எழுதப்பட்டதாகவும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். புரியுது பிரவீனா. அப்ப 10 பாட்டுனா எஸ்ஏ மாதிரி பெருசா ரிசர்ச் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். 8 தொகைனா சின்னதா 8-12 லைன்ல இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்த லோகாம்பிகா திருக்குறள் சொன்னதுக்கு அந்த விஷயத்துல என்னென்னலாம் 10 பாட்டு நூல் இருக்குதுன்னு பார்த்தேன். அதுக்கு ஒரு பாட்டே அழகா இருக்குன்னு பாருங்களேன். நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் களியொடு அகம் புறம் என்று இத்திரத்த 8 தொகை. அதாவது அந்த குட்டி குட்டியான பாட்டு 8 பாட்டு என்னன்னு இந்த அழகா இந்த பாடல் சொல்லிடுச்சு. சரி, 10 பாட்டு என்னென்ன அப்படின்றதையும் சொல்றேன் பாருங்க. 10 பாட்டு எனக்கு 10 பாட்டை பார்த்தாலே கூகுள் மேப்ஸ் ஞாபகம் தாங்க வருது. பார்த்தா ஒரே ஆற்றுப்படையா இருக்கு. ஆற்றுப்படைனா என்னன்னு சொல்றீங்களா பிரவீனா? எனக்கு தெரியலையே சரண்யா, நீங்களே சொல்லுங்களேன். ஆற்றுப்படைனா என்ன? ஆற்றுப்படைனா எனக்கு தெரிஞ்ச 2 வார்த்தை தான் இப்ப ஞாபகம் வருது. ஒண்ணு கூகுள் மேப்பு, இன்னொன்னு ட்ரெஷர் ஹண்ட். யாராவது ஒருத்தவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல பணம் தராங்க அப்படின்னு சொன்னா மத்தவங்களுக்கு வழிகாட்டி நீ போ, அங்கேயும் போய் பாரு, அங்க போய் பாட்டு பாடு, அங்க உனக்கு அவன் அந்த மன்னன் நல்லா இவ்வளவு காசு தரான், இந்த மன்னன் யானை அவ்வளவு செல்வங்கள் முத்து தங்கமெல்லாம் தரான், அவன் அவ்வளவு விஷயங்கள் நெல்லு மணியா நமக்கு அள்ளி தரான் அந்த அரசன் அப்படின்னு ஒரு புலவர் இன்னொரு புலவர்கிட்ட நீ ஏன் பாவம் நீ கஷ்டப்படாத, நீ நல்லா பாட்டு பாடுறல, போய் அந்த அரசன்ட்ட பாட்டு பாடு, அவன் உனக்கு அவ்வளவு நல்ல செல்வங்கள் தருவான் அப்படின்னு சொல்றதுதான் அந்த ஆற்றுப்படை நூல். ஆற்றுப்படை நூல்கள் என்னென்னு சொல்லவா பிரவீனா? சொல்லுங்க சரண்யா, கண்டிப்பா. திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, திருபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகலாம், இதெல்லாம் 10 பாட்டு நூல்கள். இதுல 5 ஆற்றுப்படை நூல்கள் இருக்கு. ஆற்றுப்படை நூல்கள் பொதுவா யாரு பாடினாங்களோ அவங்க பேர்லயே இருக்கும். இப்ப பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படைனா பாணன் பாடின சின்ன ஆற்றுப்படை சிறுபானாற்றுப்படை, ஒரு பாணன் பாடின பெரிய ஆற்றுப்படை நூல் பெரும்பானாற்றுப்படை. அது மாதிரி இப்ப பட்டினப்பாலை எல்லாம் பாத்தீங்கன்னா பூம்புகார்காரவங்க மெச்சி போயிடுவாங்க போங்க. ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு ஊரை எடுத்துக்கிட்டு அவ்வளோ அழகா நம்ம அதுக்குள்ள போய் மூழ்கிடுற மாதிரி பாட்டுகள் இருக்கு. ஆனா சரண்யா, ட்ரெஷர் ஹண்ட்னு சொன்னீங்க பாருங்க, யாராவது அந்த மேப்பை விடுவாங்களா? இனிமே நம்ம எல்லாரும் ஆற்றுப்படைய ஃபாலோ பண்ணி போய் ஒரு இடத்துலயும் ட்ரெஷர் ஹண்ட் பண்ணதான் போறோம். அதுக்காக தான் இந்த ட்ரெஷர் எல்லாம் கொடுக்கறதுக்கு நம்ம ஆர்வலர் குழு மாதிரி நிறைய குழுக்கள் அங்கங்க இருக்கு. நம்ம தேடி வரவங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கிற செய்திய சொத்தா நம்ம கொடுப்போம். உண்மை பிரவீனா, அழகு பிரவீனா. இப்போ அடுத்து பாலாஜி அவர்கள் கம்பராமாயண பாடல் ஒன்றை பகிர போறாரு. பாலாஜி. அனைவருக்கும் வணக்கம்ங்க. மிக்க நன்றி சரண்யா பிரச்சா.
ரொம்ப நாளா என்ன கம்பராமாயணம் பத்தி பகிரணும்னு கேட்டுட்டு இருந்தாரு சுரேஷ். ஸோ அதனால இன்னையிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு தோணுச்சு. ஸோ எடுத்தோடனே சுந்தரகாண்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சேதுராமன் ஐயா கூட சுந்தரகாண்டத்துல ஒரு விரிவுரை தரேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அது நேரம் வரணும் அதுக்கும். ஸோ சுந்தரகாண்டம் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால நான் இதுக்கு போறதுக்கு முன்னாடி கம்பராமாயணம் இந்த 15 கீழ் கணக்கு நூல்கள்ல வருங்களா? சாரி, மேல் கணக்கு சங்க இலக்கியத்துல எந்த இதுல வரும் பிரவீனா? பாலாஜி திருப்பி ஒரு தடவை கேள்வி சொல்லுங்க. இல்ல, இந்த கம்பராமாயணம் சொல்றோம் இல்லையா, இது சங்க இலக்கியத்துல எந்த இதுல அடங்கும் அப்படின்னு அந்த கொஸ்டின் கேட்டேன் பிரவீனா. எனக்கு தெரிஞ்ச இது சங்க இலக்கியத்துல வராது. சங்க இலக்கியத்துல வர்றது 10 பாட்டும் 8 தொகையும் மட்டும்தான். மிச்சம் இந்த காப்பியங்கள் இதிகாசங்கள் இதெல்லாம் அதுக்கு பின்னால தோன்றியவைதான். அதனால இது சங்க நூல்கள்ல வராதுன்னு என்னோட அபிப்பிராயம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மிக்க நன்றி. எனக்கு தெரியல, அதனாலதான் உங்கள்கிட்ட கேட்டேன். கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். நம்ம தொடர்ந்து நம்ம சேதுராமன் ஐயாட்ட பின்னாடி கூட கருத்து கேட்கலாம். சிவகுமார், சேதுராமன் ஐயா எல்லாம் இருக்காங்க, அவங்கள்ட்ட கூட நமக்கு பின்னாடி கருத்து கேட்கு. மிக்க நன்றி பிரவீனா. ஸோ நான் எடுத்தோடனே நான் சுந்தரகாண்டத்துல சூடாமணி படலம் அப்படின்ற ஒரு படலத்துக்கு 2 நாள் முன்னாடி தான் பார்த்தேன். எதனால இந்த படலத்துக்கு போனேன் அப்படின்றப்போ, இப்போ நம்ம இருக்கிற இந்த சூழ்நிலைக்கு இது ஒரு இதுவா இருக்கும். அதாவது சீதா பிராட்டி தற்கொலை செய்து கொள்ள போகிற ஒரு சூழ்நிலையில் ஹனுமன் சீதாதேவியை பார்த்து சூடாமணியை வாங்கி நீங்க என் கூட வந்துருங்க, நான் உங்களை கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ற அந்த காட்சி தான் இந்த படலம். இந்த படலத்துல முதல் பாட்டை நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த முதல் பாட்டு, உண்டு துணை என்ன எளிதோ உலகின் அம்மா, புண்டரிகை போலும் இவள் இன்னல் புரிகின்றாள், அந்த முதல் நாயகனது ஆவி அணையாலை கொண்டு அகழ்வதே கருமம் என்று உணர்வு கொண்டான். இதுதான் அந்த பாடல். இந்த பாடல் பொருள் என்ன அப்படின்னா, உண்டு துணை என்ன எளிதோ உலகின், உங்களோட பாதுகாப்புக்காக நான் இருக்கேன் இந்த உலகத்துல. நீங்க புண்டரிகை போலும், அதாவது லட்சுமியை போல் இருக்கிற நீங்க இன்னல் புரிகின்றால் தற்கொலை செய்ய போறீங்களே, அந்த முதல் நாயகனது ஆவி அணையாலை. அந்த முதல் நாயகன் அப்படின்றது ராமனை சொல்றாங்க. உலகத்தில் முதல் மூல காரணமாக உள்ள நாயகன் அல்லது முதல் நாயகன் அப்படின்னு ராமபிராட்டியோட ஆவி, அவங்களோட உயிர். நீங்க உங்களை கொண்டு அகழ்வதே கருமம், உங்களை நான் தூக்கிட்டு போயிடுறேன், நீங்க எங்க கூட வந்துருங்க, அதுதான் கருமம் அப்படின்னு அனுமன் சீதா பிராட்டிட்ட சொல்ற மாதிரி இந்த ஒரு பாடல். இதுக்கு அப்புறம் அப்படியே தொடருவோம். இந்த சிச்சுவேஷன்ல இப்படிதான் இந்த படலத்தை அனுமன் ஆரம்பிக்கிறார் இந்த ஒரு பாடல்ல. இது நம்ம அடுத்தடுத்த வாரத்துல நான் இன்னும் ரெண்டு பாடல்களா நான் எடுத்து பகிர்றேன். இதுல அந்த முதல் நாயகன் அப்படின்றது ஆதி பகவன் முதற்று உலகு அப்படின்றது மாதிரி கம்பர் திருக்குறளையோட இந்த ஆதி பகவன் அப்படின்றது கடவுளை தான் குறிக்கிறது அப்படின்னு சொன்னாலும், அதே மாதிரி அந்த முதல் நாயகன், இந்த அண்டத்தின் முதல் நாயகனான ராமன் தான் இந்த அண்டத்தில முதல் நாயகன் அப்படின்னு சொல்றாரு. அந்த நாயகன் என்ற சொல்லுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. அத ராமன் மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அதனால முதல் நாயகனா ராமனை கம்பன் இங்க உருவப்படுத்தியிருக்காரு. அப்படின்றதுனால அந்த முதல் நாயகனது ஆவி அணையாலை கொண்டு அகழ்வதே கர்மம் என்று உணர்வு கொண்டான் அப்படின்றது முடிச்சிருக்கேன். இதுதான் இன்னைக்கு நான் பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன் இந்த பாடல், இதோட பொருள். இது அடுத்தடுத்து நான் இந்த சூடாமணி படலத்துல உள்ள மற்ற பாடல்கள்லாம் பகிர்கிறேன். மிக்க நன்றி பிரவீனா, மிக்க நன்றி சரண்யா. ரொம்ப அழகா சொன்னீங்க பாலாஜி. நீங்க உங்க பாடல நம்ம குழுவுல பதிவு செஞ்சுட்டீங்களா? இல்ல இல்லைங்க பிரவீனா, கொஞ்சம் பதிவு பண்ணிருங்க பாலாஜி. இந்த ஒளிப்பதிவு கேட்கறவங்களுக்கு போய் படிக்கிறதுக்கு ரொம்ப எளிதா இருக்கும். நான் கண்டிப்பா பதிவு பண்றேன். ரொம்ப நன்றிங்க. சரண்யா சொல்லுங்க பிரவீனா. எல்லாருமே திருக்குறள் பேசிக்கிறாங்களே, இப்போ பாலாஜி கூட கம்பராமாயணத்துல திருக்குறளுடைய நொட்டேஷன் இருக்கிறதா சொல்றாரு. அப்ப திருக்குறள் எந்த வகை நூல்? அது சங்கத்தமிழ் நூலா இல்லையா? திருக்குறள் சங்கத்தமிழ் நூல் இல்லைங்க. அது 10 பாட்டு 8 தொகையில வரல.
ஸோ அதுக்கப்புறம் சங்கம் முடிஞ்ச பிறகு சங்கம் மருவிய காலம்ல வந்ததுக்கு அப்புறம் திருக்குறள், மூதுரை, நன்னெறி இந்த மாதிரி வந்த நீதி நூல்கள் அடக்கம் நினைக்கிறேன். ஓ, இதேதான் சங்கம் மருவிய காலத்து நூல்கள்னு சொல்றாங்களா? அப்படிதான் பிரவீனா. உங்களுக்கு திருக்குறள் எது பிடிக்கும் சொல்லுங்க. திருக்குறளே பிடிக்கும் சரண்யா. உண்மைதாங்க பிரவீனா. திருக்குறள்ல என்ன இல்ல, அது 3 பிரிவா பிரிச்சு ஒவ்வொரு பிரிவுக்கு அவ்வளவு இயலை வச்சு அதிகாரம்னு வச்சு பாட்டுன்னு வச்சு அது ஒரு பெரிய ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் மாதிரியே இப்ப இருக்குதுன்னா பாத்துக்கோங்களேன். அந்த காலத்துல அப்படி எழுதினாங்களோ அதுவும் ஏட்டுச்சுவடியில எழுதி இந்த மாதிரி கோத்து அதெல்லாம் இன்னும் வரைக்கும் நமக்கு வந்திருக்குன்றது நம்ம செஞ்ச புண்ணியம்னு தான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க சரண்யா? நீங்க இப்ப என்ன சொன்னீங்க, கூகுள் மேப், ட்ரெஷர் ஹண்ட் அப்படின்னா என்னென்னமோ சொன்னீங்கல்ல. இப்ப பாருங்க, நம்ம லோகாம்பிகா திருக்குறள் சொல்ல போது கூட நாம ஏதோ ஒரு உதவி செய்யணும்னு நினைச்சா போதும், கடவுளே வந்து நமக்கு உதவி செய்வாருன்னு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. கடவுளே வந்து சொன்ன மாதிரி, அதுவும் திருக்குறள்ல இருந்து. அதுக்கப்புறம் இப்ப நம்ம பாருங்க தொடர்ந்து எப்படி எல்லாம் போயிட்டு இருக்குது நம்ம நிகழ்ச்சி. பரவாயில்லைங்க, ரொம்ப நல்லதுதான். இப்போ மறுபடியும் அடுத்து இன்னொரு கம்பராமாயண பாடல் சொல்றதுக்கு நம்ம பிரியா அம்மா வராங்க. அம்மா வாங்க. வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும். கேக்குதா? ஹலோ, கேக்குதும்மா, பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க, கேக்குறோம். ரொம்ப அழகா நடத்திட்டு இருக்கேங்க நிகழ்ச்சி. நான் வந்து கம்பராமாயணத்துல இந்த பாடல் வந்து ஆரண்ய காண்டத்துல வருது. சூர்பனக வந்து ராமன் மேல காமமுற்று அவனை அடைய நினைக்கும் போது ராமரோ லக்ஷ்மணரோ அதுக்கு இடம் கொடுக்கல. அவ சீதையை பார்க்கறா. சீதையை பார்த்த உடனே அவ அழகுல வந்து அவளே மயங்கிடுறா. அவ நினைக்கிறா இந்த சீதை அழகா இருக்கிறதுனாலதான் ராமன் தன்னை கவனிக்கல, இந்த சீதை மாதிரி நாமும் இருந்தோமானா ராமன் தன்னை ஒருவேளை நம்ம மீது காதல் கொள்ளலான்னு ஒரு எண்ணம் தோன்றது. அவ என்ன செய்யறாவ, அந்த ஒரு அவளுக்கு மந்திரம்லாம் தெரியும், ஜாலங்கள் தெரியும். அதனால ஒரு பெரிய அழகிய பெண் உருவா எடுத்து ஆபரணங்கள் தரிச்சுட்டு அலங்காரம் செஞ்சுட்டு ராமர் முன்னால நடந்து வர. அந்த நடைய வந்து கம்பர் சொல்ற. கம்பன் வந்து எனக்கு வந்து காவியம் படிச்சதாவே தோண மாட்டார். அவர் ஒரு பெரிய, எனக்கே காவிய நாயகன் மாதிரி தான் தோணுது. ஏன்னா அத்தனை ரசம் அவர் கொடுக்குறாரு அவர். அந்த பாடல் இதுதான். பஞ்சி ஒளி விஞ்சு குளிர் பல்லவம் மனுங்க செஞ்சவிய கஞ்சனிக சீரடியடாகி அஞ்சலிட மங்கை என அன்னம் என மின்ன வஞ்சியவள் வஞ்சமுடன் வஞ்சமகள் வந்தாள். இது வந்து இதை வந்து யாப்பிலக்கண சொன்னா அது ஒருவேளை கூவிளங்கனின்னு சொல்லலாம். இல்ல பாட்டு மூலமா சொன்னா தந்தனன தந்தனன தந்தனன்னு சொல்லலாம். இல்ல நாட்டிய மாதிரி சொன்னோம்னா தத்தகிட்ட தக்க பஞ்சி ஒளி வெஞ்சு குளிர் பல்லவம் முணுங்க செஞ்சவிய கஞ்சனிக சீரடியராகி அஞ்சொல் இளமங்கை அன்னம் என மின்னும் வஞ்சியவள் நஞ்சமுடன் வஞ்ச மகள் வந்தாள். அப்படி முடிக்கலாம். எப்படி எல்லா ஒரு நடைக்கும் ஜெஞ்சு சக்க தக்கிடத்தான் என்ன அழகா வருது. அதை வந்து ஒரு முறை தமிழறிவு மணியன் சொல்லிதான் இதை நான் கேட்டேன். கம்பரோட கழகத்துல கம்பனும் உளவையிலும் வச்சு சூர்பனியோட உளவையில அவ உலக என்ன நினைச்சுக்கிறாங்க. ஆனா எனக்கு வந்து இதை வந்து கம்பர் அதுக்காக எழுதியிருப்பாருன்னு தோணலை எனக்கு. ஏன்னா இதை ஒரு நாள் நான் வந்து எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிற மாதிரி என்னோட பேர குழந்தைகளோட பகிர்ந்துக்கிட்டு ஒரு பேட்டி கேட்டா, பாட்டி சூர்பனிக்கு டான்ஸ் தெரியுமா அப்படின்னா. நான் உடனே நினைச்சேன், இந்த மாதிரி ஒரு நாட்டிய நடையோட ஒரு கம்பர் வந்து எழுதியிருப்பாரு சூர்பனிக்கு. அந்த அது இல்லை, அதுல வந்து கம்பரோட நகைச்சுவை எனக்கு தெரிஞ்சது. இதுக்கு ஒரு பின்பு எனக்கு டைம் இருக்கா? எத்தனை நாள் பேசலாமா? ஆமா, நீங்க பேசி முடிங்க, பரவாயில்ல. அது வந்து இந்த இந்த இதுலலாம் நம்ம பள்ளிக்கூடங்கள்லாம் சிறார்களுக்கு வந்து மார்வேட போட்டி வைப்பாங்க. பெரும்பாலும் அது முக்கிய தினங்கள்ல குடியரசு தினம், சுதந்திர தினம், காந்தி ஜெயந்தி, நேரு ஜெயந்தி எதிரியே வரும். இதுல இந்த மார்வேட போட்டியில வந்து இந்த குழந்தைகளை விட அம்மாக்களுக்கு தான் ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்கும். ஒரு வேஷம் போட்டு அங்க போய் அந்த பையன் பேசச்சு அதை அதுவாகவே நினைச்சுன்னா அவங்க பூரிச்சு போவாங்க. அந்த மாதிரி ஒரு பையன் வரான்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு பையன் வரான் வந்து நல்லா குறுத்த வெளி கருத்த இது நல்ல சிவந்த மேனி ஒரு ஒரு கட்சி கட்டிண்டு கண்ணாடி போட்டுண்டு கைத்தறி எடுத்துட்டு வரான். உங்களுக்கே தெரியும் யாரு, காந்தியோட பிறந்தநாள். அது வந்து இது சும்மா இருக்க மாட்டாங்க. நடுவ நீ யாரு? நான் ராஜு என்னமோ பேச சொல்றான். நீ யாரா வந்திருக்க? காந்தி அப்படின்னு. யார் ஒன்னு இப்ப காந்தி ஆக்கினாங்க? மம்மி
அப்படின்னு. அது வந்து மம்மி அம்மாவை பார்க்குறான். அவன் அம்மாவுக்கு ஒரே பூரிப்பு, நம்ம இந்த குழந்தைய ஒரு காந்தி ஆக்கிட்டோம் நம்ம அப்படின்னு. அப்போ வந்து அவர் சும்மா இல்லாத காந்தி என்ன சொல்ல போறாரு இப்போ அப்படின்னு அந்த பையன் மறுபடியும் அம்மா பார்க்குறான். ஏன்னா அம்மா அது கற்று தரல. அவன் உடனே அம்மா அங்கேருந்து எதை வேண்டாம் சொல்லுண்டா. ஏன்னா அவளுக்கு அந்த குழந்தை எதை சொன்னாலும் ரசிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அவங்கவுங்க குழந்தை. அப்போ அந்த பையன் வந்து ஒன்றும் பேசத்தில்ல. அமித்தி டமித்தி சத்தானே வால், அமித்தி டமித்தி ஹேட் எ கிரேட் ஃபால், இதைத்தான் சொல்றான் அவன். அம்டி டம்டியை சொல்றான் அவன். அப்போ வந்து அதை கேட்கறவங்கன்னா யார் கேட்டாலும் சிரிப்பாங்க. அந்த சிரிப்பை இந்த பாடல் எழுதிச்சு கம்பன் தானே குழுங்க சிரிச்சுக்கிறான். ஏன்னா இந்த சூர்பனகைங்கிறவ அண்ணாவோட கொலுமண்டபத்துல அப்சரஸை பார்த்திருக்கா. அழகு எப்படி இருக்குன்னு தெரியும், ஆபரணங்கள்லாம் இருக்கு, அதை எப்படி தரிச்சுக்கணும்னு தெரியும். ஆனா சீதை எப்படி நடப்பான்னு அவளுக்கு தெரியுமா? தெரியாது. சீதையோட நடை அவளுக்கு எப்படி வரும்? இட்டடி நொந்ததோ எடுத்தடி கொப்படிக்குமோன்னு அவ நடக்கிறவ. அதுக்கு சுயம்பரத்துல கூட சொல்றாரு அவர், அன்னமும் மரம்பயரும் ஆரம் எழுதும் நான மன்னவை இருக்கும் மணிமண்டபம் அடைந்தாள். அந்த சீதையோட நடை இவளுக்கு தெரியல. இவர் வந்து தானே அந்த கதாபாத்திரத்தை ஆட விட்டு இவர் வேடிக்கை பார்க்கற, சிரிக்கிற அந்த அந்த நகைச்சுவை தான் எனக்கு அதுல தெரியல. என்ன அழகா ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறத எப்படி வேண்டா பாடலாம். ஆனா அதுக்கு பின்னால் இருக்கிறது கம்பனுடைய நகைச்சுவை தான் என்னோட அழுத்தமான எண்ணம். அதுக்காக தான் இதை பாடலை பாடினேன், சொன்னேன், பாடலை சொன்னேன். எல்லாரும் ஒத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, எனக்கு வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி. பிரவீனா, சரண்யா, அங்க இருக்கோம் எல்லாரும் இதை பொறுத்து கேட்டுறதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். ரொம்ப நன்றி அம்மா. இந்த நேரத்துக்கு இந்தியாவிலேருந்து இணைந்ததுக்கு நாங்க நன்றி சொல்லணுமா? ரொம்ப நன்றி. நல்ல பாட்டு நீங்க பகிர்ந்துருக்கீங்க. ரொம்ப நன்றி அம்மா. பிரவீனா சொல்லுங்க சரண்யா. விட்ட இடத்துல இருந்து தொடரலாம். திருக்குறள் என்னாச்சு? திருக்குறள் வந்து நம்ம பாத்துட்டு இருந்தோம். எனக்கு ஏதோ நம்ம குழுவுல ஒரு திருக்குறளை வச்சு விளையாட்டு நடத்தலாமோன்னு தோணுது. பிரவீனா, நீங்க என்ன சொல்றீங்க? விளையாட்டா? நான் இருக்கேன். எல்லாரும் இருக்கிறோம். என்னன்னா விளையாட்டு பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா என்ன? உண்மைதான். என்னன்னா நம்ம திருக்குறள் தெரியும் நம்ம எல்லாத்துக்கும், 7 வார்த்தை, பெரிய கதை, அவ்வளவுதான். ஆனா என்ன இப்ப விளையாட்டுன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள், அதாவது ஒரே வார்த்தை ஒன்றுக்கும் மேற்பட்டது திரும்ப திரும்ப வந்த திருக்குறள் நம்ம குழுல இருக்கிறவங்க யாராவது பகிர்ந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது சொல்றீங்களா? ஒரு வார்த்தை ஒரு தடவைக்கு மேல இந்த திருக்குறள்ல வந்திருக்கணும். அந்த மாதிரி திருக்குறள் யாருக்காவது ஞாபகம்? சொல்லவா? சொல்லுங்க. பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விட இருக்கு. அப்பப்பா திருக்குறள் இதுங்க. எனக்கு ஒரே ஒரு கருத்துங்க. துப்பாக்கி தூவும் மழை. ஒரு நிமிடம் எனக்கு ஒரே ஒரு கருத்துங்க. இதுல வந்து இப்ப பாடல் பகிராதவங்க நம்ம இணைப்புல இருக்கிறவங்க யாராவது பேச விரும்புனா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். சொல்லுக சொல்லை பெய்தோர் சொல் வெல்லும் சொல் இன்மை அறிந்து. உண்மைங்க. அச்சொல்லை வெல்லும் சொல் இருந்தா சொல்லு அப்படின்றாரு திருவள்ளுவர். ஓகே, அடுத்து யாருங்க சொல்றீங்க? அதுதான் நானும் சொல்ல வந்தேன். செல்வத்துள் எல்லாம் தலை. கற்ற பின் கற்க அருமைங்க. கல்வி, செல்வம் எல்லாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இத முடிக்கவா நானு? முடிங்க பிரவீனா, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நன்றி மறப்பது நன்று அன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. அருமைங்க பிரவீனா. அருமை பிரவீனா. சரண்யா சொல்லுங்க பிரவீனா. உங்க கூகுள் மேப் எடுத்துட்டு நம்ம சேதுராமன் ஐயா வராரு போலயே. பாத்துருவோம் வாங்க, கூகுள் மேப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பாத்துருவோம். சேதுராமன் ஐயா இருக்கேம்மா, வாங்க, எங்களுக்கு சொல்லுங்க. ஆற்றுப்படை, லாட்டிடியூட், லாங்கிடியூட். இல்ல இந்த பத்து பாட்டு 8 தொகையை பற்றி பேசும்போது பேசினோம்ல, அந்த ஆற்றுப்படைங்கிறது இந்த 10 பாட்டு நூல்கள்ல ஒண்ணு. அது சங்ககால இலக்கியங்கள். அப்புறம் அப்ப நம்ம பேசும்போது திருக்குறள் எங்க வருது, மூதுரை எங்க வருது அப்படின்னு சொன்னோம். நம்ம இந்த 10 பாட்டு 8 தொகைன்னு சொன்னது மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு அதுக்கு ஒரு பேரு. திருக்குறள், நாலடியார் இதெல்லாம் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு பாகுபாடு படுத்திருக்காங்க. சங்கம் மருவிய காலமாக இருந்தாலும்
கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாகுபாடு படிச்சிருக்காங்க. நான் இந்த 10 பாட்டுலேருந்து தான் ஒன்று பேச போகிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 10 பாட்டும் 10 புலவர்கள் பாடியது, எல்லாமே ஆசிரியப்பா அதில் பாடினது. ஆசிரியப்பாவின் எல்லை 1000 அடியே அப்படின்னு தொல்காப்பிய சூத்திரம் ஒன்று இருக்கு. ஸோ 3 அடியிலேருந்து ஆரம்பித்து 1000 அடி வரை பாடல்கள் இருக்கலாம். அந்த மாதிரியில் பாடப்பட்டது இந்த 10 பாட்டுகள். இதில் ஆற்றுப்படை வீடுன்னு கூட ஆரம்பத்தில் ஏதோ நம்ம பேசினீங்க. இந்த ஆற்றுப்படைன்னு ஆற்றுப்படுத்துதல் அப்படிங்கிறது தான் ஆற்றுப்படை அப்படிங்கிற மாதிரி வருது. ஆறுனா வழி, ஆற்றுப்படுத்துதல் அப்படிங்கிற சொல்லு வரும்போது வழிப்படுத்துதல். இதுல ரொம்ப சிறந்ததாக 4 இந்த 10 பாட்டுல 4 நூல்கள் ஆற்றுப்படை நூல்களாக இருக்கு. இந்த மலைபடு கடாம்னு ஒரு நூல் இருக்கு. அது சில பேர் ஆற்றுப்படை நூலில் சேர்ந்ததுங்கிறாங்க, சில பேர் இல்லைங்கிறாங்க. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். இப்போ இதுல முதல் ஆற்றுப்படை நூல முதல் 10 பாட்டுல முதல் பாட்டாக முதல் நூலாக வைக்கப்பட்டது திருமுரு ஆற்றுப்படைன்னு திருமுருவாற்றுப்படைன்னு பேர். அது நக்கீரர்னு, நக்கீரர் நமக்குலாம் தெரியும், கேட்டோம். நக்கீரர் எழுதினது. அதுலேருந்து ஒரே ஒரு அது இப்போ நீங்கள்லாம் சொன்ன மாதிரி இந்த புலவர்கள்ட்ட போய் புலவர்கள்ட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி போன இந்த வழியில நீ போனா இந்த ஒரு அரசன் இருப்பான், அவன் உனக்கு இந்த மாதிரி படங்கள் கொடுப்பான், படம் இது கொடுப்பான் அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி இந்த இடத்துல நக்கீரர் என்ன பண்றாரு, முருகப்பெருமானை ஒரு அரசனாக ஒரு தானம் கொடுப்பவனாக பாவித்து பக்தர்களை பாட்டு பாடுறவங்களாக வைத்து, நீ இந்த வழியில போனேன்னா இந்த முருகனுடைய இந்த கோவிலுக்கு போகலாம், அந்த கோயிலுக்கு போனேன்னா உனக்கு முருகப்பெருமான் இருப்பாரு, இந்த மாதிரி உனக்கு இது கொடுப்பாரு. இந்த மாதிரி அந்த பாடல்கள் பூரா அமைஞ்சிருக்கு. இது ரொம்ப இலக்கிய சுவை, ரொம்ப அருமையான சுவை, அது இலக்கிய சுவை உள்ள பாடல். அது திருமுருகாற்றுப்படைங்கிறது கொஞ்சம் கடினம், சங்ககால பாடல்கள் மாதிரி, பட் இருந்தாலும் கொஞ்சம் அதுல இருக்கிறதுலே ஒரு சின்னதா ஒரு 4 லைன் சொல்லி உங்க இதுல ஒரு கேள்வியும் எழுப்ப போறேன். அந்த கேள்விக்கு யாரும் பதில் சொல்றீங்க என்னன்னு நான் பார்க்கணும். அதுக்கு தான் முதல்ல பாடலை சொல்லிடுறேன். பாடல் என்னன்னீங்கன்னா ரொம்ப சிம்பிளான பாடல். அது ஒரு நிமிஷம் கண்ணாடி எடுத்துக்கிறேம்மா. அது இன்னொரு விஷயம் சொல்லணும். இப்போ இந்த ஆற்றுப்படையும் சொல்லணும் பார்த்தீங்களா, இதுல இந்த நக்கீரர் இந்த திருமுருகாற்றுப்படையில ஒரு 6 இடங்களை பற்றி குறிப்பிடுறாரு. அதுதான் பிற்காலத்துல முருகனுடைய 6 படை வீடுகள் அப்படின்னு மாறிடுச்சு. உண்மையிலேயே 6 படை வீடுகள் கிடையாது முருகனுக்கு. படை வீடு அப்படின்னு சொன்னோம்னா அரசர்கள் போய் ஒரு இடத்துல தங்கி தன் படைகளை எடுத்துக்கிட்டு போய் எதிரியோட சண்டை போடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கின்ற ஒரு இடம் தான் படை வீடு அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு இடம். இங்க இவர் ஆற்றுப்படையில 6 இடத்த சொன்னது காலவட்டத்துல சுருங்கி 6 படை வீடு முருகனுக்கு அப்படின்னு வந்துருது. அது வழக்கில் இருக்க சொல்லுது, அதனால அது போயிட்டு போகுது, அதை பற்றி இல்லை நமக்கு. இப்ப திருமுருகாற்றுப்படையில ஒரு ஒரு சின்ன பாடல் ஒண்ணு, அந்த பாடல் சொல்லிடுறேன்னு. ரொம்ப ரொம்ப சின்ன பாடல். அந்த முருகனை எப்படி கும்பிடுவாங்க, எந்தெந்த இடத்துல வச்சு முருகனை கும்பிடுவாங்க, முருகனுக்காக எடுக்கப்பட்ட கோயில்கள் எங்கெங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு கொடுக்கிறாரு அந்த இடத்துல. இந்த முதல்ல பாடல் சொல்றேன். சிறுதிரை மலரோடு விரையி மறியறுத்து வாரண கொடியோடு வயிற்பட நீரி ஊர் ஊர் கொண்ட சீர்கொழி விழவினும் ஆர்வலர் ஏற்ற மேவரு நிலையினும் வேலன் தைய வெறி அயற்கலனும் காடும் காவும் கவின் பெரும் துருத்தியும் யாரும் குளனும் வேறுபல் வைப்பும் சதுக்கமும் சந்தையும் புதுப்பும் கடம்பும் மண்டபமும் பொதியிலும் கந்துடை நிலையிலும் அப்படிங்கிறாரு. அதாவது சிறுதினை மலரோடு விரையிறை மறுத்தி ஏதாவது ஒரு ஆட்டெல்லாம் வெட்டி அந்த காலத்துல பள்ளி கொடுத்துருக்காங்க முருகனுக்கு. ஆட்டை வெட்டி அதுல சிறுதினையோட போட்டு அறுத்து அந்த கொடியை கட்டி அவனுக்காக கொடி கட்டியெல்லாம் விழா எடுத்திருக்காங்க. ஆனா எந்தெந்த இடத்துல
எடுத்து முருகன் இருந்தாரு அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போறோம் நம்ம. இப்போ காடும் காவும் கவின்பெரு துருத்தியும் யாரும் குலனும் வேறுபல் வைப்பும் சதுக்கமும் சந்தியும் புது பூங்கடம்பும் மன்றமும் புதியிலும் கந்துடை நிலையினும் அப்படிங்கிறார். காடும், காடுன்னா நமக்கு தெரியும் வனம், ஆரண்யம். காவும் அடுத்தது தட் இஸ் பூங்காவனம். அடுத்தது துருத்தியும். துருத்தி அப்படிங்கிறது இந்த சிறு சமயம் சில ஆற்றுக்கு நடுவில் ஒரு சின்ன மண்டபம் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. அதுக்கெல்லாம் துருத்தின்னு பேர். அந்த இடத்துலயும் முருகனை வச்சு கும்பிட்டாங்களாம். ஆறும் ஆற்றங்கரை ஓரத்திலும் குளனும் குளக்கரையிலும் வேறு பல் வைப்பும் இந்த மாதிரி பல்வேறு இடங்களிலும் சதுக்கமும். சதுக்கம் அப்படின்னா 4 தெருக்கள் கூடக்கூடிய இடம் சதுக்கமா வருது. அப்புறம் அவரே சொல்றாரு சதுக்கமும் சந்தியும். இந்த சந்தி அப்படிங்கும்போது நமக்கு சாதாரணமா நம்ம பேசும்போது முச்சந்தி அப்படின்னு சொல்றோம்ல. ஆனா பொதுவா சந்திங்கிற ஒரு வார்த்தைக்கு தமிழ்ல பொருள் வந்துன்னா பலவித தெருக்கள் சேர்ற இடம் தான் சந்தியா வந்துடும். அது மட்டும் இல்ல, இந்த முச்சந்தி தான் சாதாரணமாக நம்ம இந்த ஊர்லாம் நம்ம பார்க்கறது நிறைய. அடுத்தது புது பூங்கடம்பும் அப்படின்னா கடம்ப மரம், மரத்தடியில, அந்த கடம்ப மரத்தடியில முருகனை வச்சு கும்பிட்டுருக்காங்க. மன்றமும், மன்றமும்னா ஒரு சபை. அது பொதியிலும், பொதியினா அம்பலம், அரங்கம். அப்புறம் அடுத்தது கந்துடை நிலையினும். கந்துன்னா கட்டுன்ற யானை கட்டுற துணிக்கு, யானை கட்டுற அந்த இது இருக்குல்ல, அதுக்கு கந்துன்னு சொல்ற வழக்கம் உண்டு. கந்தன்கிற பேரே அதுல என்ன வந்தது அப்படிம்பாங்க. அந்த கந்துடை நிலையினும் அப்படிங்கும்போது அந்த யானை கட்டுற தூண் மாதிரி இருக்குல்ல, அந்த 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 இடத்துலயும் முருகனை வச்சு கும்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதுல என்னன்னா, திருமுருகாற்றுப்படை நீங்க படிச்சீங்கன்னா இந்திரனை பத்தி பேசுறாரு, சிவனை பத்தி பேசுறாரு, பிரம்மாவை பத்தி பேசுறாரு, திருமாலை பத்தி பேசுறாரு. ஆனா எந்த ஒரு இடத்திலும் விநாயக பெருமானை பற்றிய ஒரு வரி கிடையாது. நல்லா யோசிச்சுக்கோங்க. எனக்கு அதுக்கு நீங்க யாராவது பதில் சொல்லணும். அடுத்த இதுல விநாயக பெருமானைக்கு பற்றி ஒன்றும் கிடையாது. இரண்டாவது, இப்ப நான் படிச்ச இடம் இருக்கு பார்த்தீங்களா, ஆற்றங்கரை ஓரம், மாமரத்தடி, மரத்தடி, அப்புறம் குளக்க இது சந்தி, அப்புறம் சதுக்கம், எல்லா இடத்துலையும் அவர் முருகன் தான் இருக்கான். முருகன் 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 முருகன்காரு. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் போனோம்னா அந்த நான் இப்ப படிச்ச அவ்வளவு இடத்திலும் விநாயக பெருமான் தான் இருக்காரு. இந்த மாறுதல் எப்போ வந்துச்சு, ஏன் வந்துச்சு அப்படிங்கிறது நம்ம சிந்தனைக்குரிய ஒரு விஷயம். அது நல்ல ஒரு ஆராய்ச்சிக்குரிய ஒரு இது. அது அதுக்காகத்தான் நான் இந்த பாட்டை நான் இன்னைக்கு எடுத்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அதுக்கேற்றாப்புல நீங்க மேல்கணக்கு நூல்கள், கீழ்கணக்கு நூல்கள் அதையும் பேசினீங்க. அதுக்கும் ஒரு நன்றி. என்னோட இன்றைக்கு உள்ளது அவ்வளவுதாங்க. ஐயா ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்பதான் நம்ம சரண்யா சொன்னாங்க கூகுள் மேப்னு. இப்ப நீங்க மேப்பை கொடுத்து ட்ரெஷர் எங்க இருக்குன்னு போய் ஹண்ட் பண்ணுன்னு எங்களுக்கு எல்லாம் ஸ்கேவெஞ்சர் ஹண்ட் கொடுத்துருக்கீங்க. பாருங்க, நாங்க அடிக்க போறோம் பாருங்க ஜாக்பாட். பாருங்க, எனக்கு வேணும். எனக்கு இல்ல, நிஜமாவே வேணுமா. பிள்ளை அந்த விநாயகர் வழிபாடு எப்ப வந்தது, ஏன் அந்த இடத்துல எல்லாம் முருகன் தூக்கிவிட்டு விநாயகரை கொண்டு வந்து வச்சீங்க? வச்சாங்க. இல்ல, அது அழகா இருக்கு, வார்த்தையே அழகா இருக்கும் பாருங்களேன். காடும் காவும் கவின் பெரு துருத்தியும் யாரும் குளனும் வேறுபல் வைப்பும் சதுக்கமும் சந்தியும் புதுப்பும் கடம்பும் மன்றமும் பொதியிலும் கந்துடை நிலையினும். அவ்வளவு இடம் கொடுக்குறாரு அவரு. நான் படிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் சிந்திச்சேன், எங்க இப்போ இங்கெல்லாம் இங்க எப்போ பிள்ளையார் தானே இருக்காரு, இங்க முருகன் காணமே, எப்போ வந்துச்சு என்ன எதுனா. அவ்வளவுதாங்க. நன்றி சரண்யா. பதில அடுத்த வாரம் தேடுவோம். அதுக்குள்ள நம்ம அந்த நேரத்துக்குள்ள எனக்கு ஒரே ஒரு சின்ன சந்தேகம் சரண்யா. சொல்லுங்க பிரவீனா. ஐயா புதிர் போட்டாரு, என்னென்னமோ பேசணும்.
எனக்கே கொஞ்சம் குழப்பமா போச்சு சரண்யா. 11 மேல் கணக்குங்கிறோம், 15 கீழ்கணக்குங்கிறோம், என்னமோ சங்க நூல்கள்ங்கிறோம், சங்கம் மருவிய நூல்கள்ங்கிறோம். இவ்வளவு பகுப்பு வச்சுக்கிட்டு நாம எப்படி புரிஞ்சுக்கிறது நூல்களை? சங்க நூல்களை புரிஞ்சுக்கிறதுக்கு வேற எளிய முறை எதுவுமே இல்லையா? இந்த நூலை எப்படி பிரிக்கிறது? நம்ம இப்ப சொல்றோம்ல, வீட்டுல ஒரு மாதிரி வெளியில ஒரு மாதிரி, அந்த மாதிரி சங்க இலக்கியமும் பிரிக்கணும்னா நிறைய விஷயத்துல பிரிக்கலாம். 10 பாட்டு 8 தொகைன்னு பிரிச்சுட்டாங்க மேலோட்டமா. ஆனா இன்னும் உள்ள போனா அது சொல்ற கருத்தை வச்சு பிரிக்கலாம்னு நினைக்கிறேன். கருத்து பொருள்னு சொல்லிட்டு அகப்பொருள் புறப்பொருள்னு பிரிக்கிறாங்க பிரவீனா. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? புறப்பொருள்னா என்ன, அகப்பொருள்னா என்னவா இருக்கும்? நம்ம பாட்டு எழுதுறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். ஒருத்தவங்க உட்கார்ந்து பாட்டு எழுதுறாங்கன்னா என்னத்தை யோசிச்சு எழுதிருப்பாங்க அப்படின்ற யோசிச்சோம்னா இது ஞாபகத்துக்கு வருது. அந்த காலத்துல இயற்கையோட தானே வாழ்ந்திருக்காங்க, அவங்களுக்கு எழுதுறதுக்கு வேற என்ன இருக்கும்? சோ அதனால இந்த பாடல்கள் எல்லாம் அகமா இருந்தாலும் சரி புறமா இருந்தாலும் சரி சுத்தி சுத்தி வர்றது இயற்கைன்ற ஒரு விஷயத்த சுத்தியே வருது. பிரவீனா, நீங்க இத பத்தி படிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு எது பிடிக்கும்? என்ன அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குமா? கண்டிப்பா பிடிக்கும். நம்ம வாழ்க்கைய பத்தி பாடுன அகப்பொருளும் புறப்பொருளும் நமக்கு பிடிக்காம இருக்குமா? இதுக்குள்ளதான் எத்தனை எத்தனை நீதிகள். சரி, எனக்கு இதுல இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கு. அதுக்கு முன்னால நம்ம சிவகுமார் அவர்களை கூப்பிட்டு குறுந்தொகை பேச சொல்லலாமா? பேச சொல்லலாம் பிரவீனா, என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். சிவகுமார். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ரொம்ப சிறப்புங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியை நேர்த்தியா தொகுத்து வழங்குறீங்க. ரொம்ப புது விஷயங்கள், வாழ்த்துக்கள். இன்றைக்கு குறுந்தொகையில 55வது பாடல் நெய்தல் திணை இது எடுத்து படிக்கலாம் அப்படின்ட்டு. நான் எந்த ஒரு முறையும் வச்சுக்கல, ஜஸ்ட் ஏதோ ஒரு பாடல் எடுத்து அப்படி படிக்கிறது விருப்பத்தோட அது எப்படி இருக்கோ அதை அப்படியே பயந்துடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். அதுக்கு நான் எதுவும் திட்டமெல்லாம் போடல. ஸோ இந்த பாடல் நெய்தல் திணை வரைவோடு, அதாவது பிரிந்த தலைவன் ஊர்ல எல்லைப்புறத்துல இருக்கும்போது அவனை சந்தித்த தோழி தலைவியோட நிலையை எடுத்து உரைத்து விரைவில் அவளை நீ கூட்டிட்டு போகணுங்கிற மாதிரி சொல்ற மாதிரி வருது. அவளோட நிலையை எடுத்து சொல்றான். அதுதான் இந்த பாடலோட இதை எழுதியவர் நெய்தர் கார்க்கியனார் அப்படிங்கிற புலவர். இந்த பாடல் இப்படி இருக்குன்னு வைங்களேன். மாக்களி மணிப்பூ கூம்ப, மாக்களி மணிப்பூ கூம்ப, தூத்திரை பொங்கு பிதிர் திவலையோடு, தூத்திரை பொங்கு பிதிர் திவலையோடு, மங்குரை இக்கையற வந்த, மங்கு உரை இக்கையற வந்த கைவரல் ஊதையோடு, ஊதையோடு இன்னா உறைவுட்டாங்கு, இன்னா உறைவுட்டாகும் சின்னாட்டம் அவி சிறுநல்லூரே, சின்னாட்டம் அவி சிறுநல்லூரே. உங்களோட பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாக்களி மணிப்பூ, கரிய களியிடத்து நீல மணியை போன்று பூக்கும் களி முள்ளி மலர், கூம்ப வாட்டமடைய, தூத்திரை பொங்கு பிதிர் திவலையோடு, தூய அலைகளிடத்தில் பொங்கும் பிதிராகிய திவலையோடு கூடிய மேகங்கள், மங்கு அப்படின்னா மேகங்கள், கூடிய மேகங்கள், இக்கையற வந்த தைவரல், அதாவது வருடுகின்ற ஊதைக்காற்று, ஊதையோடு அப்படின்றாங்க இல்லைங்களா, தடவுதல் பொருந்திய அந்த மேகத்தை தடவுகின்ற ஊதைக்காற்று தங்கி, ஊதையோடு இன்னா உறையுட்டாகும், அதாவது ரொம்ப துயரம் எனக்கு அந்த அந்த ஊர் இன்னா உறையுட்டாகும்னா அங்க தங்கி இருக்கிறது ரொம்ப துயரம் தருகிறது, துயரம் தரும் இடம் அப்படின்றாங்க. சின்னாட்டம் அவி சிறிய நல்ல ஊர், சிறுநல்லூர், சிறுநல்லூரே. சின்னாட்டம் அப்படின்னா சில நாட்கள் மட்டும்தான் அந்த ஊர் இருக்கும் அப்படிங்கிற பொருளை சொல்றாங்க. அதாவது அது நேரடியா பொருள் வரணும் அப்படின்னா அழுத்தமா தோழி தலைவன்கிட்ட சொல்றாங்க, இந்த வாடைக்காற்று அடிக்கிற ஊர்ல, சிறுநல்லூர்ல தலைவி உங்களோட நினைப்புல இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க, அவங்க இல்ல நீங்க இன்னும் வரல, இந்த இது முடியறதுக்குள்ள வரல அப்படின்னா
அவங்க வந்து இறந்து விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்காங்க. ஸோ விரைவில் வந்து அவங்கள கூட்டிட்டு போங்கிற பொருள்ல வந்து சொல்றாங்க. அதை எடுத்துரைக்கிற மாதிரி சொல்றாங்க. அதுல வந்து புலவர் பயன்படுத்தியிருக்கிற வார்த்தைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. தை வரல் அப்படின்னாலே வந்து வருடுதல் அப்படின்னு அர்த்தம். தை வரல் ஊதை அப்படின்னா தை மாசத்துல வர்ற வாடைக்காற்று அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இதோட மெய்ப்பாடு வந்து அழுகை. மெய்ப்பாடுங்கிறது வந்து அந்த எண் வகை மெய்ப்பாடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அழுகை வந்து இது வந்து அவங்களோட வருத்தத்தை வந்து தெரிவிக்கிறாங்க தலைவன் கிட்ட. இதோட பயன், இந்த பாடலோட பயன் வந்து வரைவு கடாதல். இந்த வரைவை முடிச்சுட்டு வந்து தலைவியை அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்து தோழி வந்து தூது போறாங்க. சரிங்களா? ஏதாவது வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? நன்றிங்க. நன்றி சிவகுமார். நீங்க வந்து இப்ப ஒரு அகப்பொருள் திணையில வரைவு கடாதல்ன்ற திணை சொல்லியிருக்கீங்க. இது இன்னொரு டிவிஷன் மாதிரி இருக்குல்ல பிரவீனா? நம்ம அகப்பொருள் திணை, புறப்பொருள் அகப்பொருள்னு பார்த்தோம். ஒவ்வொன்றுத்துக்குள்ளயும் இன்னமும் நிறைய கருத்துக்கள் இருக்கும் போல இருக்குது. உங்களுக்கு புறப்பொருள் திணைகள் தெரியுமா பிரவீனா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? புறப்பொருள் திணைகளை விடுங்க சரண்யா, எனக்கு உங்ககிட்ட ஒரு ரகசியம் இப்ப கேட்டே ஆகணும். சொல்லுங்க பிரவீனா. இந்த அகப்பொருள் திணைகள்லாம் என்னமோ 18+ கண்டென்ட்னு சொல்றாங்களே, அது நிஜமா? அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல பிரவீனா. ஆனா இந்த அகப்பொருள் திணைகள்லாம் கொஞ்சம் நம்ம படிக்கிறதுக்கு அதாவது என்ன சொல்றது, ஒரு வல்காரிட்டி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு தலைவன் தலைவியோட உணர்வுகள் என்னென்னன்றது அழகா சொல்றாங்க. அப்படியுமே பார்த்தாலும் அகப்பொருள் திணைகள் 5 இருக்கு. அதுல பிரிதல் நிமித்தமும் கூடல் நிமித்தமும் விதவிதமா ஒரு ஸ்டேஜஸ் ஆஃப் காதலை வந்து அழகா சொல்ற மாதிரிதான் எனக்கு தெரியுது. அதை வந்து ஒரு அருவருக்கத்தக்கவோ இல்ல வெறுக்கத்தக்க வகையிலயோ அவங்க சொல்லல. அழகா அந்த இயற்கைக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு ஒரு ரிலேஷன்ஷிப்போட லெவல்ஸ் சொன்ன மாதிரிதான் இருக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையாதான் சொல்றீங்க சரண்யா, எனக்கும் அதேதான் ஞாபகம். ஏன்னா குறிஞ்சி திணையில மட்டும்தான் புணர்தல் நிமித்தமும் இருக்கு. மற்ற திணைகளை எல்லாம் பிரிதலும் இருத்தலும் வருந்துதலும் ஏங்கலும் புலம்பலும் தானே அதிகமா இருக்கு. அப்புறம் எப்படி அகப்பொருள் திணைகள் 18+ கண்டென்ட்னு சொல்றாங்க? எனக்கு என்னமோ ஒன்னும் புரியலப்பா. சரி, குறிஞ்சி திணையாவது முல்லை திணையாவது அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க நற்றிணை நல்ல திணையா சொல்றீங்களா? சொல்றேன் பிரவீனா. இதுவும் ஒரு அகப்பொருள் திணை தான். இது எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்றத பாருங்க. அப்ப தெரியும் அகப்பொருள் திணைகள் வந்து 18+ கண்டென்ட்டா இல்ல வந்து ஒரு விஷயத்த அழகா சொல்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்ப சொல்ல போற பாட்டு என்னன்னா, அதாவது இந்த அகப்பொருள் திணைகள்ல சாதாரணமாவே இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து, அதாவது கதை மாந்தர்கள், தலைவன் இருக்காரு, தலைவி இருக்காரு, அவங்களுக்கு அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தோழி தோழன் இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள இருக்கிற கான்வர்சேஷன், அவங்க அந்த இருக்கிற சூழ்நிலை, இது எல்லாமே ஒன்றிணைந்து ஒரு கலவையா வர மாதிரிதான் எல்லா பாட்டும் இருக்கு. இப்ப நான் சொல்ல போற பாட்டு கூட ஒரு தலைவன் வந்து தலைவியை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறான். இது பிரிதல் நிமித்தமா தான் இருக்கணும். அவன் வந்து தலைவியோட தோழிகிட்ட அத சொல்றான். அதுக்கு தோழி எவ்வளவு இதா அழகா பதில் சொல்லியிருக்கான்றது தாங்க இந்த பாட்டு. இந்த பாட்டை படிக்கிறேன், கேளுங்களேன், அர்த்தம் சொல்றேன். அடுத்து, கொல்லை கோவலர் குறும்புறம் சேர்ந்த குறுங்கால் குறவின் குவியினர் வான்பூ ஆடுடை இடைமகன் சூடப்பூக்கும் அகலுள் ஆங்கன் சீரூர் ஏமே அதுவே சாலும் காமம் அன்றியும் எவ்விட்டு அகரிலாயினும் கொன் ஒன்று கூறுவல் வாழியர் ஐய வேறுபட்டு இரிய காலை இரியின் பெரிய அல்லவோ பெரியவர் நிலையே. என்னன்னா, தலைவன் வந்து நான் தலைவியை விட்டு பிரிஞ்சு போறேன்னு தோழிட்ட வந்து சொல்றான். அதுக்கு தோழி சொல்றா, எங்க ஊர்ல எங்க கொல்லப்பறக்கு பக்கத்துல நிறைய ஆடு மாடு மேய்க்கிறவங்க கூட்டமா வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் எங்க ஊருக்கே சொந்தமான குறவ மரத்துல இருக்கிற மலர்களை வந்து தங்க தலையில சூடியிருக்காங்க. நீ விட்டுட்டு போ. இந்த ஊர் எப்பேற்பட்ட ஊருன்னா, இது ஒரு சின்ன ஊர் தான். வீடுகள் அங்கங்கேயும் அகன்று இருக்குது. அப்ப என்ன சோசியல் டிஸ்டன்சிங்கோ தெரியல. வீடுகள் வந்து விலகி இருக்கிற சின்ன ஊர் தான் இது. நீ விட்டுட்டு போனாலும் நான் வந்து கவலைப்பட மாட்டேன். ஏன்னா எல்லாத்தையும் பொறுத்து வாழ்றதும் அறிவானவங்களுக்கு சிறந்தது. நீ போற அப்படின்னா அதுவும் நிதர்சனம் தான். அதை நான் ஏத்துக்குவேன். அதை என் தலைவியும் ஏத்துக்குவா. இப்பேற்பட்ட அழகான ஊர்ல இருக்கிறோம் நாங்க. உன்னோட பிரிவுனால நாங்க பாதிக்கப்பட மாட்டோம் அப்படின்னு எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கிற
இந்த பாடல் வந்து இப்பைக்கும் பொருந்துமோ, இல்ல அன்பு வந்து எல்லா நிலையிலயும் எப்படி எப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படின்றது எப்பயுமே ஒண்ணுதானோ அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த பாடல். இந்த பாடலை தான் பிரவீனா நான் பகிரணும்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப அழகா சொன்னீங்க சரண்யா. என்னதான் சங்க காலத்துல வந்து இதையெல்லாம் சொல்லி இருந்தாலும் அது இந்த காலத்து வாழ்க்கைக்கு பொருந்துமா அப்படின்னா அதை பொருத்திக்கிற வழிய நாம தானே பார்க்கணும். நம்ம வேலையை நம்மளை விட்டா வேற யார் செய்வா? உண்மைதான் பிரவீனா. சரண்யா இங்க பாருங்க, யார்கிட்டயும் சொல்லாதீங்க, பேப்பர் பேனெல்லாம் எடுத்துக்கோன்னு. நான் உங்ககிட்ட மட்டும் சொல்றேன், ரகசியமா வச்சுக்கோங்க. இப்ப நான் 2 வார்த்தைகள் கொடுக்க போறேன். அந்த சொல்லுல இருந்து எத்தனை சொற்கள் இவங்க உருவாக்குறாங்க நம்ம மக்கள்னு பாக்கலாமா? பார்க்கலாம் பிரவீனா. அருமை அருமை. நண்பர்களே, இப்ப நம்ம விளையாட்டு நேரம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு சொல் கொடுக்க போறேன். அந்த சொல்லுல இருந்து எத்தனை சொற்கள் உங்களால உருவாக்க முடியும் பார்க்கலாமா? இது ஒரு சவால். வார்த்தை கம்ப ராமாயணம். வேக வேகமா உங்க ஆன்சர் எல்லாம் சொல்லணும். எவ்ரிஒன் அன்மியூட். மயானம், கம்பம், கணம், 2, கணம், கிராமம், பயணம், 3, பயணம், பணம், பணம், 4, ரம்பம், பணம், பணம். இல்ல ராமம் வருது கிடையாது. பணம் சொல்லியாச்சு. அதெல்லாம் ராம் வச்சுக்கலாம். ராமம், ராமா. ஓகே, நெக்ஸ்ட். மாயம், மாயம். இன்னும் 2 இருக்கு. ரால தொணக்கால எடுத்துட்டோம்னா ரணம், ரணம், கணம். அது எப்படிங்க? அது ஒரே எழுத்துங்க, அது எப்படி எடுப்பீங்க? செல்லாது. கணம் வராதுங்களா? வராது. 2 சொல்லினா கணம். கணம் சொல்லியாச்சு. ராகம், கம்பம், கம்பம், கணம் சொல்லியாச்சு. ராகம், ராகம் கரெக்டா சொன்னீங்க. சரி, விட்டு போன 2 வார்த்தைகளை நானே சொல்லிடுறேன். நீங்க எல்லாம் விளையாடி மறந்து போன பம்பரம். இன்னொன்னு ரொம்ப பயம். ஆனா உங்களுக்கு கம்பராமாயணம்னு ஒரு வார்த்தையை கொடுக்கும் போதுதாங்க நான் எழுதி பார்த்தப்போ நடுவுல கவனிச்சேன். இந்த கம்பராமாயணம் அப்படிங்கறதுல இந்த பக்கம் கம்ப 3 எழுத்து, ஒரு நிமிஷம், இந்த பக்கம் கம்ப 3 எழுத்து, அந்த பக்கம் யனம்னு 3 எழுத்து, நடுவுல மட்டும் ராமான்னு ஸ்பஷ்டமா நிக்குது. ராமா ஸ்பஷ்டமான என்ன பிரவீனா? அந்த எப்படி சொல்றது, தனியா நிக்குதா? தனியா இல்ல, நேரடியா நிக்குதுன்னு சொல்லாமா? தெளிவா சொல்லாமா? ஸ்பஷ்டமானா தெளிவான அர்த்தம். ஓ சரிங்க, சரி, ஸ்பஷ்டமா. ஆமா, பரவாயில்ல. நம்ம சங்க இலக்கிய இரவுல நம்ம வடமொழி சொற்களுக்கும் ஆங்கில சொற்களுக்கும் கூட நாம பொருள் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த சொல் ஆற்றுப்படை. வேகம் வேகம். ஆறு, படை, படை, ஆடை, ஆடை, பற்று, பற்று, இன்னும் ஒண்ணு அடை, ஆற்று, ஆறு கூட வச்சுக்கிறேன். அடை, ஆட்சிப்படுத்துதல். அடை கிடையாதுங்க, எழுத்து வந்து ஆ, அதனால நெடில் ஆ, அதனால அடை வராது. ஆடை சொல்லியாச்சு. படை, ஆடை, ஆறு, ஆற்று, பற்று சொல்லிட்டீங்களா? ஆப்பம் வந்துடும். ஆறு படை. சரி, படை எல்லாம் முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஆறு படை வீடு அந்த மாதிரி. ஆறு படை, வெரி குட், அருமையா இருந்துச்சு எல்லாம். ஆறு படை இந்த சொல்ல நான் விட்டு இருந்தேன், நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்க, நன்றி. இன்னும் ஒரே ஒரு சொல், பற்றுடை. அப்படின்னா என்னங்க மீனிங்? பற்றுடை, பற்றுன்னா விருப்பங்க, பற்றுடைனா விருப்பமுடைய, நமக்கு ரொம்ப விருப்பமான அப்படின்னு அர்த்தம். பற்றுடைன்னு சொல்லுவோம், பற்றுடைன்னு சொல்ல மாட்டோமே. அது ஈறு கெட்டது, அதனால பற்றுடைன்னு சொல்லிக்கலாம். ஓ சரிங்க. பம்பர மாதிரி. அதுக்காக ஆபத்துல இல்ல ஈறு கெட்டதுன்னு சொல்லக்கூடாது. அது இலக்கணம் தப்பு.
என்னதுங்க ஆப்பம்ல இம்மு கெட்டுடுச்சு, அது ஈறு கெட்டதுன்னு சொல்லக்கூடாது, அது இலக்கணம் தப்பு. சரிங்க. பிரவீனா, சென்னை பாஷையில 2 வார்த்தை இதுல கண்டுபிடிச்சிருக்கேன். சொல்லுங்க. பட்டை, ஆட்டை. ஆட்டை இல்லையே, ஆனா இட்டே கிடையாதுங்க. இல்ல, அதனால நான் வந்து அதை எடுத்துக்க முடியாது. இட்டு இல்ல. அவங்க நாங்க வந்து ஏதோ கொஞ்சம் இது பண்ணதுக்கே முடியாதுன்ட்டாங்க பிரவீனா கம்பராமாயணத்துல. நாங்க ரா சொன்னதுக்கே. ஆமா. நம்ம 9:58 ஆகுதுங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம நினைச்சபடியே எல்லாரும் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டாங்க. இனிமே உங்களுடைய கருத்துக்களையும் வேற ஏதாவது நீங்க தெரிவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒருத்தரா தெரிவிக்கலாம். எங்க நான் உஷா பேசுறேங்க. நீங்க வந்து இப்ப சங்கத்தமிழ்ல இருந்து கூட வந்துட்டு கம்பேர் பண்றீங்க இல்லைங்களா, அது கூட அப்படியே வந்துட்டு நீங்க அதனோட வந்துட்டு தொல்காப்பிய நூற்பாவையும் நீங்க அப்படியே சொல்லலாம். என்னுடைய தனிப்பட்ட கருத்து அது இப்ப வந்து நீங்க குறிஞ்சி முல்லை எல்லாம் சொன்னீங்க இல்லைங்களா, அதனுடைய நூற்பா வந்துட்டு தொல்காப்பியத்துல இருக்கு உங்களுக்கு. சரிங்க, நாங்க அதையும் சேர்த்துக்கிறதுக்கு பாக்குறோம். ஆனா வந்து பிகினர்ஸுக்கு அப்படிங்கறதுனால இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி நூற்பா அப்படி எல்லாம் போய் பயமுறுத்தாம கொஞ்சம் எளிமைப்படுத்தி அதுல இருக்கு அப்படின்றத வந்துட்டு நீங்க மேற்கோளாவது காட்டலாம். அட்லீஸ்ட் நான் குறிச்சு வச்சுக்கிறேங்க. இதை கண்டிப்பா குறிச்சு வச்சுக்கிறேன். நன்றிங்க. இன்னும் ஒண்ணு வந்து நான் ஒரே ஒரு இது கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த விஷயங்கள் விளக்கங்களை வந்து சொன்ன பிறகு அது வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு தொட்டு இருக்கும் இல்லைங்களா. இது வந்து இந்த மாதிரி தோணுச்சு, நான் இந்த மாதிரி இதை அசை போட்டேன், இது வந்து இந்த மாதிரி இதை தொடர்பு படுத்தினேன் நானு அப்படின்ற மாதிரி ஒரு அனுபவ ரீதியா கொஞ்சம் சொன்னா கூட நல்லா இருக்கும்னு தோணுதுங்க எனக்கு. இப்போ ஒரு இடத்த வந்து நான் இத பிரவீனாட்ட கூட சொன்னேன். அவர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஜெயமோகன்லாம் வந்து அவரு கம்பராமாயணமோ இதெல்லாம் பேசும்போது அவர் வந்து அப்படி ஒரு ஒப்பிட்டு பேசுவாரு. அது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கேட்கறதுக்கு. இப்ப வந்து அந்த ராமரோட பிஹேவியர் வந்து அவர் வந்து ஒவ்வொருத்தவங்களையும் போய் அப்ரோச் பண்றது, பேசுறது எல்லாமே வந்து இப்ப எம்ஜிஆர் வந்து அதே மாதிரிதான் பண்ணுவாரு. அதாவது அவர் கம்பர் வந்து அந்த மாதிரி ஒரு நாயகன், ஒரு உன்னதமான மனிதன் எப்படி இருக்கணுங்கிறத வந்து அவர் கம்பர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி அவரு ஒரு மாதிரி கலவையா சொல்றது வந்து இன்னும் வந்து அது ஒரு ஆசையா இருக்கும் அதை போய் தேடி படிக்கணும்னு. சோ அதாங்க என் இன்புட். மத்தபடி ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த தடவை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நடுவுல நீங்க திருக்குறள் பத்தி பேசினது, அதுல வந்து குவிஸ் வச்சது, அப்புறம் லாஸ்ட்ல வந்து நீங்க இந்த வார்த்தை விளையாட்டு வச்சது, அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் எல்லாருக்கும் கொடுத்து அது கரெக்டா முடிச்சு அடுத்தது போயிட்டே இருந்தது. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப நன்றிங்க. நான் என் பிரதீப் பேசுறேங்க. நான் கலிஃபோர்னியால இருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்றேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா எஃபர்ட் போட்டு நல்லா நடத்துறீங்க. ஸோ தேங்க்ஸ். நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது. வந்து திருமுருகாற்றுப்படையில் அந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி. ஸோ நல்லா இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. ரொம்ப நன்றிங்க. செல்லா பேசுறேங்க. நான் பொதுவாக சங்க இலக்கிய இரவு வந்து அவ்வளவா இணைஞ்சது கிடையாது. இந்த தடவை வந்து இன்னைக்கு இருந்த நிகழ்ச்சி நிரலை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப இணையணும்னு ஆசையா இருந்தது. இணைஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பிரவீனா, சரண்யா 2 பேருமே நல்ல தொகுத்து இது பண்ணீங்க. விளக்கம் கொடுத்த பாடல்கள் விளக்கம் கொடுத்த எல்லாருமே சூப்பர்பா, ரொம்ப சிம்பிளி எங்களுக்குலாம் புரியுற மாதிரி கொடுத்தது வந்து ரொம்ப மனசுக்கு வந்து ஒரு நிறைவை தந்தது. நன்றிங்க. குமரகுரு செல்லா சொன்னதுக்கு சேர்த்தாப்புல ஒரு உரையாடல் மாதிரி தொகுத்து விஷயங்களை பகிர்ந்து இந்த நியூஸ்ல ஆனம் பண்ணி 2 பேரும் சேர்ந்து சொல்ற மாதிரி இருந்தது. புதுமையா இருந்தது. சங்க இலக்கையும் புதுமையா ஆக்கிட்டீங்க. சிறப்பா இருந்தது. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க செல்லா, குமரகுரு ஐயா, ரொம்ப நன்றிங்க. வேற யாருக்காவது கருத்து இருக்காங்க? ஒரு கண்ணன் பேசுறேங்க. எல்லாருக்கும் வணக்கம். அம்மா வந்து பிரியாம்மா இல்லையா? பிரியாம்மா அந்த ஒரு
கம்பராமாயணம் பாட்டு பகிர்ந்துருந்தாங்க இல்லையா, அதுல அவங்க மெட்டு சொல்லும் போது எனக்கு சிவாஜி கணேசனோட பழைய படத்துல இருந்து ஒரு அந்த பாட்டு வந்து ஞாபகம் வந்தது. குரல் சரியா இருக்குமான்னு தெரியல, சும்மா அது நல்லா இருந்தது அந்த மெட்டு, அதனால அதை பகிர்ந்துக்கலான்ட்டு. பஞ்சு ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க செஞ்சி செவி கஞ்சம் மிக சீரிடையில் ஆகி சொல்லில மங்கையன அன்னமென மின்னும் வஞ்சியன நஞ்சமென வஞ்ச மகள் வந்தார். இது இந்த பாட்டு வந்து உங்களுக்கு இப்ப ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நான் சரியா பாடியிருந்தா குடும்பமே பாட்டு குடும்பம். கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தார். பஞ்சி ஒளிர் மிஞ்சு குளிர் பல்லவமனுங்க செங்கெளிய கஞ்சம் மிக சீரடிகளாகி சொல்லில மங்கை என அன்னம் என மின்னும் வஞ்சி என நஞ்சம் என வஞ்ச மகள் வந்தார். இப்படியே உங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுங்க, சீக்கிரமா மனப்பாடம் பண்ணி. நல்லா இருக்கு, நிஜமாவேங்க நல்லா இருக்குங்க இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா. உண்மையா சொல்லுங்க. ஆமாங்க, அதுல நடுவுல நீங்க பண்ணீங்க பாருங்க, அதுதான் செம்ம டச்சிங்கா இருந்ததுங்க. வாய்ஸ் ரொம்ப எக்ஸலண்டா இருந்ததுங்க. ராம் பட்டைய கிளம்பிட்டாரு அவரு. கண்டசாரா குரல் அப்படியே இறங்கிடுச்சிங்க. கட்டக்குரல் கந்தசாமி போட்டிக்கு போட்டி கண்டசாரா கந்தசாமி கண்டசாலா இல்ல கட்டக்குரல் கந்தசாமி வந்து கண்ணன் அண்ணா, இவர் வந்து ராமண்ணா வந்து என்ன தெரியுமா கட்ட பொம்மனா. அடுத்த வாட்டி கண்டினியூஸ் டயலாக் பேச விட்டுற வேண்டியதுதான் ராம்குமார. கேஷாப்ல உங்களுக்கும் பணம் வந்துச்சா? எனக்கு வந்து நான் கட்டப்பா. பரவாயில்ல காசு வாங்கிட்டாரு பாராட்டுங்க. காசா பணமா அப்படின்னு சொல்லுவோமே. அருமைங்க, சூப்பரா இருந்தது. அப்படியே போனதே தெரியலங்க. சூப்பர். நான் வந்து கடைசி நிமிஷத்துல சொன்னேங்க, நான் சொன்னது கேட்ட உடனே வந்து எனக்கு சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு ரொம்ப வேகமா எல்லாத்தையும் தயார் பண்ண சரண்யாவுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க. நானு வித்தியாசமான ஒரு முயற்சி. பேசுங்க. எனக்கு வந்து என்ன ஞாபகம் வந்ததுன்னா, நான் வந்து ஆல் இண்டியா ரேடியோல வேலை பார்த்தேன். ஒரு சும்மா அது ஒரு கான்ட்ராக்டர் ஜாப் மாதிரி தான், ஒரு 2 வீக்ஸ் போவேன் மந்த்லி. அப்போ வந்து இந்த மாதிரி தான் நாங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவோம். நான் அதுல அக்ரிகல்ச்சர் செக்ஷன்ல தான் வேலை பார்த்தேன், வீடும் வயலும்னு. அப்போ ஒரு அதிகாரியை இன்டர்வியூ பண்றதுக்கு முன்னாடி நாங்க இந்த மாதிரி தான் ஒரு டிராமா போடுவோம். ஏன் பிள்ளை ஏன் உன் முகம் வாடி கிடக்கு அப்படின்னு சொல்லி அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஆமா புள்ள, இதெல்லாம் பூச்சி அரிச்சிடுச்சு, நான் என்ன பண்றதுன்னே தெரியல. இது கூட விவரம் தெரியாதா? நம்ம பஞ்சகவ்யாவை போட்டினா எல்லாம் சரியாயிடும், அதை விளக்க இந்த அதிகாரி வேளாண் அதிகாரி வராரு அப்படின்னு சொல்லி நாங்க அதை முடிப்போம். எனக்கு அந்த இடத்துக்கு போயிட்டேங்க நானு. நீங்க 2 பேரும் ஆமாங்க, கண்டிப்பா அது ஒரு பெரிய டிராமா மாதிரி அது பேசுவோம். அது ரொம்ப நல்லா இருக்கும். அது என் காலேஜ் சீனியர் அக்கா தான் அவங்களும். நாங்க அதை முடிச்சுட்டோம், அதே மாதிரியே பேசிட்டு திரிவோம் 2 பேரும். அதெல்லாம் மறக்க முடியாது. சரண்யா, நீங்க உண்மையிலே வந்துட்டு ஆர்ஜே தான், நீங்களும் பிரவீனாவும். அது மாதிரிதான் இருந்தது இன்னைக்கு நிகழ்ச்சி. ஆமா, நல்லா இருந்தது, அருமையா. ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க, அது வந்து நம்ம மக்களோட பெருந்தன்மை. சரண்யா ஆமான்னு சொல்லி தலைவனிங்க ஏத்துக்குங்க, அப்புறமா கிடைக்காது. நல்லா இன்னும் ஒரு அடிஷனல் இதா வந்து பகிர்றவங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து டெக்ஸ்ட் அனுப்பிச்சிட்டா வச்சுங்களேன், மெசேஜா அவங்க வாசிக்கும் போது கூட படிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்குங்க. அது இன்னும் கொஞ்சம் ஃபாலோ பண்ண வசதியா இருக்கும். அது கொஞ்சம் அடிஷனல் வேலை தான். ஆனா ஞாபகமா வாங்கிக்கணும்,
இல்லாட்டி இந்த கம்பராமாயண பாடலாகட்டும் குறுந்தொகை பாடலாகட்டும் அவங்க சொல்லும் போது நினைவுல இருக்காது. எதில் கண் எதிரில் இருந்துச்சுன்னா அதை படிக்க முடியும் நாமளும் சேர்ந்து. அதையும் அடுத்த வாரம் முயற்சி பண்ணலாம். சரிங்க, ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணோம், அப்புறமேட்டு பண்ணாம விட்டோம் நினைக்கிறேன். பிரவீனா, ஒரு சின்ன கேள்வி குமரகுரு முடிக்கிறதுக்கு முன்னாடி. சொல்லுங்க ஐயா. குறுகிய காலத்துல கேட்ட சரண்யா ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னீங்களே, நீங்க அதுக்கு ரிகர்சல் நடத்தீங்கன்னா நேரா ஆன்லைன் அப்படியே இம்ப்ரூவ் மாதிரி இன்னைக்கு நேரா ஒரு 5 நிமிஷம் வேகமா கூப்பிட்டு இப்படித்தான் நடக்க போகுது நிகழ்ச்சி, யாருக்கு முன்னாடி யார் பேசுறதுன்னு மட்டும் பிரிச்சுக்கிட்டோம். மத்தபடி எல்லாமே ஆன் தி ஸ்பாட் வந்ததுதான். சிறப்பா இருந்ததுமா. ரொம்ப முயற்சி பண்ணி ரொம்ப நேரம் செலவு பண்ணி பண்ண மாதிரி ரொம்ப அழகா வந்தது. கேட்கறதுக்கு இனிமே ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றி. இது வெங்கட், எனக்கு ஒரு கொஸ்டின். இந்த வீடும் வயலும் சொன்னீங்கல்ல, அது எப்ப வந்த ப்ரோக்ராம்? ஏன்னா நான் அது கேட்பேன். அப்போ எந்த காலகட்டத்துல நீங்க அதுல? நான் வந்து 2000 to 2003 ஒர்க் பண்ணேன். அது வந்து ஈவினிங் 7 மணிக்கு இல்ல 7:15 வரும் நினைக்கிறேங்க. கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆயிடுச்சு. 15 வருஷம் ஆயிடுச்சுங்க, 17 வருஷம் ஆயிடுச்சுங்க. எனக்கு அந்த நேரம் வந்து மறந்துடுச்சு. 7:15 நினைக்கிறேங்க. அந்த மற்ற நண்பர்களுக்காக சொல்ல மேனகா அவங்களோட மேனேஜர் வந்து தென்கட்சி கோசாமி அவர்கள். ஆமாங்க, அவர் தென்கட்சி வந்து அந்த ஸ்டேஷன் டைரக்டரா இருந்தாருங்க. நான் வந்து அங்க இருந்தப்போ அவரும் வந்து வேளாண் துறையை சார்ந்தவர் தான். அதனால அவருக்கு கீழே ஸ்டேஷன் டைரக்டரா இருந்தாரு. நான் வந்து இளங்கலை வேளாண்மை படித்தவர், பிஎஸ்சி டிகிரி படிச்சவ. அதனால எங்க கிட்ட கொஞ்சம் தனி அன்பா இருப்பாரு அவரு. நாங்க கொஞ்சம் அடிக்கடி மீட் பண்ணுவோம், பேசுவோம். அவரும் அதே படிச்சதால. மத்தபடி அவர் என்னோட இம்மிடியேட் ஆபீசர் இல்ல, அவர் ஸ்டேஷன் டைரக்டரா இருந்தாரு அவரு. ஓகே, நான் அதுக்கு முன்னாடி தான் கேட்டுக்கிறேன். ஓகே, நன்றிங்க. அது நன்றிங்க. அது ஒரு பெரிய பொற்காலம்னு நினைக்கிறேன். மேனகா, அப்ப சுரேஷ் வந்து இந்த ஒரு சிறுகதை மைக்ரோ சிறுகதைகள்ல வேளாண் தேவின்னு பேர் வச்சிருந்தாரு. நம்ம குழுவின் வேளாண் தேவி நீங்கள் தானோ? இல்ல, அப்படி இல்ல. அதெல்லாம் சேர்த்து வேளாண் தேவி எல்லாம் உங்களுக்கு. கேள்வி, வயலும் வாழும்னு ஒரு ப்ரோகிராம், அது வேற, வீடும் வயலும் வேற. அது வந்து டிடில வருங்கய்யா, தூர்தர்ஷன்ல வரும். இது வந்து ரேடியோல வரும், வீடும் வயலும் அப்படின்னு சொல்லி. நம்ம இந்த சாயங்காலம் வந்து ஒரு 7 மணிக்கு அந்த 6 மணிக்கு அந்த விவசாயிங்கெல்லாம் வேலையை முடிச்சுட்டு வந்து கேக்குற மாதிரி வச்சிருப்பாங்க அவங்க. அது மாதிரி வாழ்வுமோட அந்த டைட்டில் சாங் வந்து இப்படிதானே வரும், தாய் நீலம் தந்த வரும் தாவரம் அப்படின்னு வரும். சரிங்க, ஒரே ஒரு செய்தி சொல்லிக்கலாமாங்க? அடுத்த சங்க இலக்கிய இரவுல வந்து மறுபடியும் எல்லாரும் சேரும் போது இந்த வாரத்தில இருந்து நாங்க சொன்ன தகவல்கள்ல இருந்து ஒரு சின்ன வினாடி வினா மாதிரி நாங்க கொடுப்போம். நீங்க அடுத்த வாரம் வரும்போது இதுக்கு தயாராவே வந்துடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வீட்டு பாடமும் இருக்கு. உங்க ஸ்கேவெஞ்சர் ஹண்ட மறந்துடாதீங்க. நிறைய சொத்தெல்லாம் எடுத்துட்டு வாங்க, நமக்கு தேவையா இருக்கு. டீச்சர்ங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டீங்கப்பா. ஆமா, பாரதியார் சொல்லிருக்காருல்ல, 8 திக்கும் செல்வீர், கலை செல்வங்கள் யாவையும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர். அது உங்க பணி தானே. அப்ப நம்ம பணியை நம்ம செய்யாம யார் செய்யறது? அப்பதான் வீக்க நினைவில் இல்லைன்னா அப்படியே கேட்டு காத்துல போயிடும். நீங்க சொல்றது ரொம்ப நன்றிங்க. 10 ஆச்சு, நாம முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றிங்க. எல்லாரும் எங்க கூட இணைந்ததுக்கு, எங்களை ரொம்ப ஊக்குவித்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. அடுத்த இலக்கிய இரவுல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.